சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். என்றும் அழியும் இக்காயம். என்றும்னா எப்பொழுது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சரீரம் அழியக்கூடும். இந்த வயசுல தான் அழியணும்னு ஒன்று நியமம் கிடையாது. எந்த இடத்துல வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் மரணமடையலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணமடையலாம், எப்படி வேண்டுமானாலும் மரணமடையலாம். விரும்பி அடையிறது இல்லை, அது தற்கொலையாக போச்சு. ஆனால் இது தானாக வர்றது. திடீர்னு பஸ் அடித்து சாகலாம் சொல்லலாம், யாருக்கு எப்படி தெரியும். போயிட்டே இருந்தால் பைக்கில் பையன் காணுங்கிறாங்க, போயிட்டான் அப்படின்னு. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆகி 1 மாதம்தான் ஆகிருக்கு, போயிருக்கான், பைக்கில் போயிருக்கான், அவ்வளோதான், ஏதோ அடித்தது முடிஞ்சு போச்சு. நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி கதைகளெல்லாம். நிறைய கதை தினம் பேப்பரில் வருது, நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தெரிகிறது, நன்றாகவே தெரிகிறது. சரீரம் அவ்வளவு அசாஸ்வதம், எப்போ போகும் தெரியாது. அதனால் என்றும் அழியும் இக்காயம். எப்பொழுது வேண்டுமானாலும். இந்த காயம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம். காயம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் சரீரத்தை குறிக்கக்கூடியது. காயிக்கம் வாச்சிக்கம் மானசம்லாம் சொல்லுவோம். அதாவது காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா பாட்டெலாம் இருக்கும். வெறும் காற்று தான் இருக்குது, பிராணாபான வியான உதாரணம் தான் இருக்கு. ஆனால் இதை ரொம்ப சத்தியம்னு நம்பி, இந்த உடம்பு உண்மைன்னு நம்பி, இந்த உடம்பு வாழ்ந்துருக்கிற இது உண்மையாக இருக்குதுன்னு நம்புறதுனால இது ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் எல்லோரும் இருக்காங்க. நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வாழ்க்கையினுடைய உண்மையும் புரிஞ்சுதான் இருக்கு. எப்போ வேண்டுமானாலும் நம்முடைய சரீரம் நீங்கலாம். நமக்கு அது உறுதி ஒன்றும் கேரண்டி கார்டோடு அனுப்பலை பிரம்மாஜி கண்டிப்பாக உனக்கு இப்போ தான் அப்படின்னு. ஜாதகத்தை வச்சு சொன்னாலும் சில சமயம் ஜாதகமும் ஏமாத்திடும், சொல்ல முடியாது. இல்லை, ஜாதகத்தை வச்சு நிர்ணயம் பண்ண முடியாது. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீர் இறப்பேர்னா, ஏதோ தப்பி தவறி ஒரு ஆள் சொல்கிறது எங்கேயோ பல கோடியில் ஒன்று பலிக்கலாம், அதுவும் நிச்சயம் கிடையாது. இல்லை, அதெல்லாம் உறுதியே கிடையாது. ஜோதிஷம் ஜாதகமெல்லாம் நம்ம மரணத்துக்கும் உறுதி கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அதெல்லாம். அதனால் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர், இது ரொம்பவும் போற்றி பாதுகாக்கிறீர்களே, இந்த உடம்புக்காக வேண்டி என்னெல்லாமோ பண்ணுகிறீர்களே, ஆத்மாவுக்காக ஏதாவது பண்ணினீர்களா? ஏதாவது உங்களுடைய ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு இன்னும் எத்தனையோ ஜென்மா இருக்கே, அதுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணீர்களா? இந்த சரீரத்துக்கு இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிற இந்த சரீரத்துக்கு இவ்வளவு கவனம் செலுத்துகிற நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு, அப்படி சொல்லணும். நம்ம இந்த பாஷை அப்படி தான் சொல்லணும். ஆத்மானா நீங்கள் நினைக்கக்கூடாது, என்ன ஆத்மாவுக்கு தான் ஒன்றும் இல்லையேன்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஜீவனுக்கு ஏதாவது பண்ணினீர்களா? மறுபடியும் ஜென்மா எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணினீர்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சரீரத்தையே வச்சு காப்பாற்றினுக்கோ. எவ்வளோ கண்ணும் கருத்துமா இந்த சரீரத்தை காப்பாற்றுறோமோ அந்த சரீரம்தான் போக போகிறது. இந்த சரீரம் இதை எல்லாத்தையும் என்ன ரொம்பவும் கவனம் செலுத்தி கடுமையாக உழைச்சி என்னெல்லாமோ பண்ணி எப்படி இல்லாமல் வீட்டு மனைவி குழந்தைகள் எல்லாரையும் காப்பாற்றி இந்த உடம்பையும் காப்பாற்றியிருக்கோம். ஆனால் அது சொல்ல முடியாது. இதை போய் இதுக்கு மெய்யின்னு இருக்கிறீர்கள், இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை
உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.